அண்மைச் செய்தி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் டாஸ்மார்க்கில் திருடிய 2 பேருக்கு மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. டாஸ்மார்க்கில் மது மற்றும் பணத்தை திருடியதாக 2 பேரை காவலர்கள் துரத்தி சென்றபோது பைக்கில் அவர்கள் தப்பிக்க முயன்றபோது தடுப்பு சுவரில் மோதி 2 பேரும் விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் காயமடைந்த 2 பேரில் ஒருவருக்கு கையிலும் ஒருவருக்கு காலிலும் மாவுக்கட்டு போடப்பட்டிருக்கிறது. ஒருவர் மதுரையைச் சேர்ந்தவர் என்றும் மற்றொருவர் தஞ்சையைச் சேர்ந்தவர் என்ற தகவலும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சுல்தான். போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது என்ன? விரிவான விவரங்களை வழங்கலாம். கௌதமி, வணக்கம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கணபதி அக்ராரம் பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மார்க் கடையில் கடந்த மாதம் மர்ம நபர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த 3500 ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடிச் சென்றனர். இது குறித்து கபிஸ்தலம் காவல் ஆய்வாளர் மகாலட்சுமி மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் கபிஸ்தலம் அருகே 2 நபர்கள் சந்தேகப்படும்படியாக மோட்டார் சைக்கிளில் செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததின் பேரில் அந்த வாலிபர்களை போலீசார் விரட்டி சென்றனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க முயன்ற பொழுது ஆடுதுறை பெருமாள் கோயில் அருகே சாலையின் நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோட்டார் சைக்கிள் மோதி 2 பேரும் கீழே விழுந்தனர். இதில் அவர்களின் கை மற்றும் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. இதை அடுத்து இருவரையும் பிடித்து சிகிச்சைக்காக பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மதுரை மாவட்டம் பெரியபூலாம்பட்டியைச் சேர்ந்த மாரிமுத்து மற்றும் தஞ்சை அருகே அம்மன்பேட்டையைச் சேர்ந்த தளபதி ஆகிய இருவரும் டாஸ்மார்க் கடையின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் மது பாட்டில்களை திருடி சென்றது தெரிய வந்தது. இதை அடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சுல்தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.